ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கொத்து சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம். நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நம்ம சப்பாத்தியில் செய்கிறனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடைகளெல்லாம் வந்து பரோட்டாவில் இது போல் சாப்பிட்ருப்போம். இது வந்து சப்பாத்திலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேங்க. சப்பாத்தியை நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் சுருட்டிட்டு சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கையால் கூட பிச்சு சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சுங்க. இப்போ இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க. இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த அளவு வதங்கின பிறகு நான் இப்போ இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதையும் கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அதுவும் நல்லா வதங்கணுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது வந்து மசாலாலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் போல தாங்க நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவு நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம முட்டையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நடுவில் இது போல் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேங்க. 3 முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டை நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் உடனே கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ லைட்டாக இது போல் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூளையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விடுங்க. ரொம்ப போட்டு கலந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்காது அந்த முட்டை இது பொரியல்லாம். அதனால் கொஞ்சம் பார்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போது நல்லா எல்லாமே கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா உங்களுக்கு அந்த முட்டையும் அந்த பொரியலும் நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவு இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பொரியல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தியும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விடுங்க.
நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நல்லா இது போல் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம கடையிலலாம் சாப்பிட்ருப்போம். இப்போ வீட்டிலே இது நல்லா சூப்பராக டேஸ்டியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான முட்டை கொத்து சப்பாத்தி ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்குங்க. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கூட செஞ்சு கொடுங்க. நம்ம கடைகளில் தான் வந்து நம்ம கொத்து பரோட்டாவாக வாங்கி சாப்பிட்ருப்போம். இது வந்து கொத்து சப்பாத்தி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.